வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது கேரட் லட்டு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் கேரட் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு ரவா மாவு எடுத்துருக்கேன், 2 கேரட், துருவிய தேங்காய் பூ 4 ஸ்பூன், அரைச்ச சீனி 1/2 கப்பு, தேவையான அளவு நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ இது என்ன கேரட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, தோல் சீவி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேரட்லாம் வெட்டிட்டேன். இந்த சைஸ் அளவுக்கு வெட்டினா போதும். சுத்தமாக கழுவி வச்சு இப்போ நான் பிளெண்டர் பண்ண போகிறேன். ஓகேவா, பிளெண்டரில் போட்டுருவோம். இதில் நான் 1 குடம் தண்ணி எடுத்துக்கேன். இதில் 1/2 குடம் தண்ணி ஊற்றினா போதும். ஓகேவா, இப்போ இதை அரைக்கலாம். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை நம்ம என்ன செய்யணுன்னா வடிகட்டணும். வடிகட்டி உள்ளுக்குள்ளே இந்த தண்ணி சாறு மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, நான் ஒரு வடித்தட்டு எடுத்துருக்கேன். இதில் போட்டு நம்ம தண்ணி சாறு மட்டும் நம்ம எடுக்க வேண்டியதான். ஓகேவா, நல்லா வடிகட்டணும். பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் வடிகட்டியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகேவா, பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்வேன், நெய் ஊற்றி நான் ஒரு 4 கண்டி நெய் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, 4 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஓகேவா, முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நான் ஏற்கனவே ஊற்றி வச்ச நெய் இருக்குது. இது இப்போ நம்ம ரவா மாவு இதில் வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நெய்யிலே அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. நெய்யிலே இந்த ரவாவை நல்லா வறுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா நெய்யில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம அரைச்சி வச்சு கேரட் ஜூஸு சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, இது கூட நான் 4 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதிலே நல்லா வறுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்க. 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வறுக்கணும். 1 நிமிஷம் போதும். இப்போ தேங்காய் பூ 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த கேரட் ஜூஸ் இதில் சேர்த்துக்க போகிறேன். அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை ஓகேவா, இப்போ பாருங்கள், கேரட் ஜூஸ் ஊற்றி இப்போ நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் திக்காக வரணும். ஓகேவா, இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை அடுப்பை அவிச்சிடுவோம். இப்போ நம்ம தூள் சீனி, இது நான் சீனி அரைச்சிருக்கேன், வெள்ளை சீனியை. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தப்பல நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது சுட சுட தான் நீங்கள் போடணும். அப்போ தான் சீனி நல்லா கரையும். அடுப்பு அவிச்சிடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உங்களோட விருப்பம்தான். சேர்த்துக்க பிரச்சனை கிடையாது. இது ஆப்ஷன் தான். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் ஒரு மங்கில் போட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பிடிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்பில் மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்குங்க. ஓகேவா, இந்த அளவு தான் அப்படி இருக்கணும். நான் இன்னொன்று காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சியா போதும், கணக்காக வந்துடும். வித்தியாசமாக வந்து ரவா மாவில் லட்டு செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே செஞ்சு சாப்பிட்டப்போ உங்களுக்கே பிடிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் 10 பீஸ் வந்திருக்கு. இது நல்லா கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கப்போ நீங்கள் பிடிச்சிடணும். அப்போ தான் கணக்காக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.